புதிய ஏற்பாடு சத்தியம் தெளிவாக சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினாலே நீ அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். புரியுதா? இதுதான் அந்த ஆவியின், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எப்படி செயல்படுது அப்படின்னா, நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அது என்ன பண்ணுங்க, செயல்படுகிறது. அதான் எபிரேயரில் சொல்லும் போது, நீங்கள் அந்த அறிக்கை எடுக்கிறத தொடர்ந்து பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிறார், விட்டுறாதீங்க அப்படிங்கிறார். உங்கள் ஃபெய்த்தை கன்ஃபஸ் பண்ணுறதில்ல, உங்கள் விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணுங்க, உறுதியா இருங்க அப்படிங்கிறார். உறுதியா இருங்கன்னா விட்டுறாம சொல்லிட்டே இரு. அவர் ரட்சிப்பு எங்க நிறைவேறுது அப்படின்னா, இருதயத்தில் விசுவாசித்து. எதை அப்படின்னா, கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே பிதாவாகி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது அந்த ரட்சிப்பு என்ன பண்ணுகிறதா, நிறைவேறுகிறது.